சூர்யா சாரை தேடிட்டேன், ஆனா ஆளையே காணோம். எங்க தான் போயிட்டாருன்னு தெரியலையே. ச்சே, அவரை பார்க்காம ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கு என்னதான் ஆகுதுன்னு தெரியல. ச்சே, கிச்சன்ல இன்னும் கொஞ்சம் கூட வேலையே முடிக்கல. ஆனா நான் என்னடான்னா பைத்திய மாதிரி சூர்யா சாரை காணோம் தேடிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, வேலைக்கு வந்த உடனே என் கண்ணு அவரை தான் தேடுது. ஐயோ, சூர்யா சாரை பார்க்காம ஏதோ மாதிரி இருக்கு. வீடு முழுக்க தேடியாச்சு, ரூம்லயும் தேடியாச்சு. இங்க வந்து பார்த்தா இங்கேயும் இருந்த மாதிரி இல்லை. அப்படி எங்க தான் போயிருப்பாரு? சரி, அப்புறமா வந்து தேடலாம். ஃபர்ஸ்ட் வேலையெல்லாம் போய் முடிக்கலாம். வெண்ணிலா, என்ன இது சூர்யா சார் வாய்ஸ் மாதிரி கேக்குது? ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? ஆமா, எப்ப பார்த்தாலும் அவரையும் நினைச்சிட்டு இருந்தா அவர் வாய்ஸ் தான் கேட்கும். சே, முதல்ல போய் வேலையை பார்க்கலாம். ஏய் வெண்ணிலா, ஒன்னதான். சூர்யா சார், சூர்யா சார், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமா வெண்ணிலா, கிளைமேட் வேற நல்லா இருக்குல்ல, அதான் சரி ரூம் உள்ள எவ்வளவு நேரம் இருக்கிறது, கார்டன்ல வந்து அப்படியே சும்மா பார்த்துட்டு இருக்கலாம்னு வந்தேன். சரிங்க சூர்யா சார். என்ன வெண்ணிலா, நீ திடீர்னு இந்த பக்கம்? அது ஐயோ, என்ன இவர் இப்படி கேட்குறாரு? இவர் தான் தேடிட்டு வந்தோன்னா ஏதாச்சும் கண்டிப்பாக நினச்சிப்பாரு. என்ன சொல்கிறது? சூர்யா சார், அது வேற ஒன்றும் இல்லை. இங்கே செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணுமா? சரி, அதான் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு வந்தேன். என்ன வெண்ணிலா சொல்ற, செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தியா? ஆமாம் சூர்யா சார், எப்பவும் நான் தான் தண்ணி ஊற்றுவேன். அதான் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ, என்ன வெண்ணிலா சொல்ற, நேத்து ஃபுல்லா செம்மையா மழை பெஞ்சிருக்கு, இப்போதான் லைட்டா மழை நின்றுருக்கு, அதுக்குள்ள நீ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வந்தேன்னு சொல்ற? அது ஆமாம்ல, நேற்று ஃபுல்லாக செம்மையாக மழை பெஞ்சதில்ல. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே. சூர்யா சார், அது ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டேன். ஐயோ போ வெண்ணிலா, மழை பெஞ்சது கூட ஞாபகம் இல்லாம செடிக்கு தண்ணி ஊத்த வந்தேன்னு சொல்ற, உன்னால ஒரு சிரிப்பா போச்சு போ. சூர்யா சார், என்ன நீங்க? அதான் நான் ஏதோ தெரியாம தானே வந்துட்டேன்னு சொல்றேன். எப்பவும் டெய்லியும் தண்ணி ஊத்த வருவேன், அது மாதிரி இப்பவும் நினைச்சு வந்துட்டேன். ஓ சரி சரி, நான் கூட நீ இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஏன் சூர்யா சார்? அதுவா, அது நேத்து நீ மலையில செம ஆட்டம் போட்டல, அதான் கண்டிப்பா இன்னைக்கு ஜுரம் வந்துடும் நினைச்சேன், அதான் கேட்டேன். என்ன சூர்யா சார், நீங்க அப்ப எனக்கு ஜுரம் வரணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல வெண்ணிலா, கண்டிப்பா வரும்னு நினைச்சேன், ஆனா வரல. சரி பரவாயில்ல, நல்லது தானே. ஜுரம் வந்தாலும் எனக்குலாம் கவலை இல்லை சூர்யா சார். அதான் நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறமா என்ன? கொழுப்பு, உனக்கு 2 ஊசி எக்ஸ்ட்ரா போட்டாதான் நீ சரி வருவ. போங்க சூர்யா சார். இதுக்கப்புறம் அடிக்கடி மழை தான் வரும், அடிக்கடி மழையில நனையாத சரியா? ஏன் சூர்யா சார், நீங்களும் அன்னைக்கு என் கூட மழையில நனைஞ்சீங்கல்ல, ஜாலியா இருந்ததுல்ல, அப்புறமா ஏன் சார் மழையில எல்லாம் நனையாதுன்னு சொல்றீங்க? வெண்ணிலா, அது ஜாலியா தான் இருந்தது, இருந்தாலும் ஃபீவர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கஷ்டம்ல, அதனால தான் சொன்னேன். அது பாத்துக்கலாம் சூர்யா சார். வெண்ணிலா, அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன், நீ என்ன படிச்சிருக்க? சூர்யா சார், அது நான் 12th முடிச்சிருக்கேன். வெண்ணிலா 12th முடிச்சிருக்கியா? சரி, 12th எவ்வளவு மார்க் எடுத்த? சூர்யா சார், அது 1100 மார்க் எடுத்தேன். என்ன வெண்ணிலா சொல்ற, அவ்வளவு மார்க் எடுத்தியா? ஆமா சூர்யா சார். வெண்ணிலா, அப்ப நீ காலேஜ்லாம் படிச்சிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம வேலைக்கு வந்த? நல்லா படிக்கிற பொண்ணு வேற. இல்ல சூர்யா சார், அது தம்பியை படிக்க வைக்கணும், அதனால தான் நான் வேலைக்கு வந்துட்டேன். நானும் படிச்சா வேற தம்பியை யார் சார் படிக்க வைப்பா? எல்லாம் கஷ்டம் தானே, அதனால தான் நான் வேலைக்கு வந்துட்டேன். வெண்ணிலா, உனக்கு காலேஜ் படிக்கணும்லாம் ஆசை இருக்கா இல்லையா? சூர்யா சார், எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசைலாம் இருந்தது சூர்யா சார், ஆனால் எங்களால் முடியாது. அதனால சரி தம்பி மட்டும் படித்தா போதும்னு தான் நான் வேலைக்கே வந்தேன். வெண்ணிலா, நீ வேணா காலேஜ் படிக்கிறியா? நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஐயோ சூர்யா சார், வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமம்? எனக்கு என் தம்பி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனாலே போதும் சூர்யா சார். வெண்ணிலா, உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? சூர்யா சார், எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதான், ஆனால் அப்புறம் என்ன வெண்ணிலா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உன் படிப்புக்கு தேவையான எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன். இல்லை சூர்யா சார், அது சரி வராது. வெண்ணிலா, நான் தான் சொல்றேன்ல, நீ காலேஜ் போகணும்னு கூட அவசியம் இல்லை, நீ கரஸ்லயாச்சும் டிகிரி பண்ணலாமே. சார் அது வெண்ணிலா, நீ எதை பத்தியும் யோசிக்காத, அதான் உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்புறமா என்ன, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ நாளைக்கு மார்க் ஷீட்டு சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துட்டு வா. இல்லை சூர்யா சார், அதெல்லாம் சரி வராது. என்ன சரி வராது? கடைசி வரைக்கும் இப்படியே வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க போறியா? நீ சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூர்யா சார், உன்ன சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன் சரியா? ம் நீ கரஸ்லயே டிகிரி பண்ணிடலாம் வெண்ணிலா, வீட்டுல ஃப்ரீ டைம்ல மட்டும் படிச்சாலே போதும், நீ அழகா பாஸ் பண்ணிடலாம், அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரியா? ஒரு டிகிரி மட்டும் இருந்தாலே போதும் வெண்ணிலா, அதுக்கப்புறம் நீ நல்ல வேலைக்கு போகலாம். இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு சூர்யா சார், ஆனால் இதெல்லாம் சரி வராதுல்ல.
என்ன சரி வராது? ஏன் நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சரிங்க சூர்யா சார். ச்சே, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது வெண்ணிலா. தெரிஞ்சிருந்தேன்னா உன்னை நான் அப்பவே படிக்க வச்சிருப்பேன். பரவாயில்ல சார். நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாலே சந்தோஷம் தான் வெண்ணிலா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டு வேலைக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. இத்தனைக்கும் நீ நல்லா படிக்கிற பொண்ணு வேற. நீ இந்த மாதிரி வேலை பார்க்கறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவ்வளோ நாள் வரை எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் அதை பத்தி யோசிக்க கூட செய்யல. ஆனா நீ 12th இவ்வளோ மார்க் எடுத்துட்டு நீ இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யறங்கிறத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு வெண்ணிலா. அது பரவாயில்ல சார். உங்க விருப்பப்படியே நான் படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. சூர்யா சார், எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நான் போய் பார்க்குறேன். சரி வெண்ணிலா, மறந்துடாத, நாளைக்கு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வா. ஓகே சூர்யா சார். இது கனவா இல்லை நிஜமா? சூர்யா சார் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. உண்மையாவுமே சூர்யா சார் ரொம்ப நல்லவர். எனக்காக சூர்யா சார் நிறைய பண்றாங்க. அவருக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேனோ எனக்கே தெரியல. ஏய் வெண்ணிலா! தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? நெற்றி மேல ஒற்ற முடியாடும் போது நெஞ்சுக்குள்ள மின்னல் பூக்கும், பார்வை ஆளை தூக்கும். ஐயோ கடவுளே, மீனாட்சி அம்மா இவங்க வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சேண்டி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கிச்சன்ல அங்க எவ்வளவு வேலை இருக்கு, அத விட்டுட்டு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? மீனாட்சி அம்மா, அது அம்மா, நான் தான் வெண்ணிலாவை வர சொன்னேன், காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். வேலையை மட்டும் பார்க்கணும் சரியா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. தொலைச்சிருவேன், தொலைச்சி பா. சரிங்கம்மா, போறேன். போ, முதல்ல வீட்டு வேலையை செய்யற வழிய போரு. அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலை பார்க்கறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, இப்ப எதுக்கு சும்மா தேவையில்லாம வெண்ணிலாவை திட்டிட்டு இருக்கீங்க? சூர்யா, நீ சும்மா இரு. ஏய், நீ முதல்ல கிளம்படி. இந்த கிளம்புறமா, கிளம்புறேன். எங்க இருந்து தான் வராளுங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் லேட்டா வந்தேன், அப்படியே என்னென்னமோ பண்ணி இவனை மயக்குனால மயக்கிருப்பா. என்னப்பா சூர்யா இதெல்லாம்? அம்மா, என்ன இப்போ என்னாச்சு? என்ன, நான் எதுவும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கியா? வேலைக்காரி கிட்ட உனக்கு என்ன பேச்சு? பேசுனா கூட பரவாயில்ல, என்ன கருமத்தை பண்ணிட்டு இருந்த? அம்மா, என்னமா பேச்சு இதெல்லாம்? வெண்ணிலா தெரியாம வலிக்கு விழ பார்த்தா நான் புடிச்சேன், அவ்வளவுதான். இதுல என்னமா இருக்கு? இது ஏமா இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? கீழே விழ போனா சனிய விழுந்து தொலையதுன்னு விடணும். அதை விட்டுட்டு நீ எதுக்கு பிடிச்ச? அம்மா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஏமா இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறீங்க? நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா தப்பு தப்பா தானே யோசிக்க தோணுது. நானும் சரி பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருந்தா ரெண்டு பேரும் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்டே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, எங்க மனசுல எதுவும் இல்ல. நீங்க எதுவும் தேவையில்லாம நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. டேய் சூர்யா, எங்கடா போற? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கான். இதுக்கு மேலே இவனை இப்படியே விட்டா சரி வராது. அவனுங்கள மாதிரி இவனும் இந்த வேலைக்காரியை இழுத்துட்டு வந்தாலும் இழுத்துட்டு வந்துருவான். ச்சே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவனுக்கு கல்யாணத்தை பண்ணணும். பண்றேன், கூடிய சீக்கிரமே உனக்கும் அமிர்தாக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். எல்லாம் என் நேரம். எந்த நேரத்துலதான் இந்த 3 பசங்களையும் பெத்து தொலைஞ்சுன்னு தெரியல. நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ச்சே, இவனுக்கு இப்படியே விட்டுட்டு இருந்தேன் அவ்வளவுதான். இவனு என் தலையில மிளகா வரைச்சிட்டு போனாலும் போயிருவான், விட மாட்டேன். நான் நினைச்ச மாதிரி உன் கல்யாணமாச்சும் நடக்கணும் சூர்யா, நடக்கணும். நடத்தி காட்டுறேன். என்ன இந்த பிசாசு எங்க போயிட்டா? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நானும் எவ்வளவு நேரம் தான் இங்க ரூம்லயே வெயிட் பண்றது? ஐயோ, எங்க போயிட்டான்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு செவனேன்னு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். ஆனா என்னையே இப்படி மயக்கி இப்படி ஆக்கிட்டாலே பிசாசு, பிசாசு. வந்துட்டா வந்துட்டா. ஐயோ, நான் வேற இங்க பப்பர பேன் நின்றுட்டு இருக்கேன். சரி, நம்ம அப்படியே கேஷுவலா நிப்போம். ஆமா, இவனுக்கு என்னாச்சு? கழுத்து எதுவும் சுளுக்கு பிடிச்சிருச்சா என்ன? இந்த டைரக்ஷன்ல தான் நிக்கிறான், ஆனா கழுத்து மட்டும் திரும்பி இருக்குது. ஏதோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சக்தி,
ஐயோ நம்மளை தான் கூப்பிடுறா. சரி நம்ம கண்டுக்காத மாதிரியே இருப்போம். என்ன இவன் காது கேக்குதா கேட்கலையா? ஒருவேளை கழுத்து சுளுக்குதான் பிடிச்சிருச்சு போலயே, அதான் திரும்ப முடியாம இருக்கிறானோ? ஏன் பொறுக்கி என்னடா ஆச்சு? என்னது என்னாச்சா? ஏன் இப்படி பதறா? ஏன் பொறுக்கி? ஆ அபி, நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். கழுத்துல ஏதாச்சும் சுளுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா என்ன? ஏன் அப்படி கேக்குற? ஆ என் கழுத்துக்கு என்ன நல்லா தானே இருக்கு. இல்ல, கேட்டேன். சரி, கையில என்னது? அது பிரெட் அல்வா. ஐ, பிரெட் அல்வாவா? ஆமா. ஏ பிசாசு, எனக்கு பிரெட் அல்வானா ரொம்ப பிடிக்கும்டி. அப்படியா? உனக்கு தான், இந்த எடுத்துக்க. என்னது எனக்கா? யாரு, வெண்ணிலா செஞ்சாளா? கொழுப்புடா கொழுப்பு. வெண்ணிலால ஒன்றும் செய்யல, நான் தான் செஞ்சேன். பாரா, நீ செஞ்சியா? எனக்காகவா செஞ்சு எடுத்துட்டு வந்த? ஆமா, இவங்களுக்காக நாங்க பிரெட் அல்வா வேற செஞ்சு எடுத்துட்டு வரோம் பாரு. உனக்காகலாம் ஒன்றும் செய்யல, எனக்கும் பிரெட் அல்வா பிடிக்கும், அதனால தான் சாப்பிடலான்னு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நீயும் பிடிக்கும்னு சொன்னல, சரி அதான் இதை எடுத்துக்கன்னு சொன்னேன். உடனே உனக்காக செஞ்செல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத, சரியா? அதானே, நான் கூட ஏதோ எனக்காக தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சேன். ஐயோ, நான் உனக்காக தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு நான் எப்படி உன்கிட்டே சொல்லுவேன்? ஏதாச்சும் சொன்னியா என்ன? இல்ல, ஆமா உனக்கும் பிடிக்கும்னு சொன்னல, இந்தா. தேங்க்ஸ் பிசாசு. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா பிரெட் அல்வா சாப்பிட்டு? சரி சரி சாப்பிடு. ஏ பிசாசு, நீ சாப்பிடலையா? விட்டா இது ஃபுல்லத்தையும் நானே சாப்பிடுவேனே, பரவாயில்லையா? பரவாயில்ல, நீ சாப்பிடு, எனக்கு இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அபி, உண்மையாவே பிரெட் அல்வா செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பரா செஞ்சிருக்க. அப்படியா? ஆமா பிசாசு, உண்மையாவே நல்லா இருக்கு. சரி சரி சாப்பிடு. பிசாசு, அப்புறம் சாரி. சாரியா? எதுக்கு? அது எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்குமா? புரியல. அது எப்படி சொல்றது? அது சாரி, அவ்வளோதான். அதான் எதுக்கு? அது என்னால தானே உனக்கு எல்லா கஷ்டமும். தேவையில்லாம உன் கழுத்துல தாலி கட்டி உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேன். அப்புறம் இங்க வந்தும் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால தான். என்ன இது ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு சாரியெல்லாம் கேட்குற இதுக்கெல்லாம்? இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு. நான் பண்ணது தப்பு தானே, அதான். சரி பரவாயில்ல, விடு, பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன், தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா? இன்னமும் என் மனம் புரியாதா? அடராமா இவன் பாடு, இந்த பெண்மை அறியாதா? சூர்யா கல்யாண விஷயத்தை பத்தி இவர்கிட்ட வேற சொல்லணும். இவர் வேற என்ன சொல்லி தொலைக்க போறாருன்னு தெரியல. ச்சே. ஏங்க? சொல்லுமா மீனாட்சி, என்ன புதுசா கையில காஃபி கப்போட வந்திருக்க? ஏங்க, ஏன் நான் உங்களுக்கு ஒரு நாளும் காஃபி போட்டு கொடுத்தது இல்லையா என்ன? அதெல்லாம் ஒரு காலம். இப்ப எங்க? என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? சரி, ரொம்ப நாள் ஆச்சு, சரி காஃபி போட்டு கொடுக்கலான்னு ஆசையா போட்டு எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? சரி குடு, பொண்டாட்டி ஆசையா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்க, வாங்கலன்னா நல்லா இருக்குமா? சரி குடு. சரி, என்ன விஷயம்? என்னங்க கேட்டீங்க? இல்ல, காஃபிலாம் போட்டு கொண்டு வந்திருக்கியே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். அது எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. சரி சொல்லு. என்னங்க நீங்க இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா என்னங்க அர்த்தம்? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? என்னமா பிரச்சனை? இப்ப என்ன பொறுப்பு இல்லாம இருந்தாங்க? ஏங்க, இப்படியே எனக்கு என்னன்னு இருந்தா என்னங்க அர்த்தம்? அவனுங்க 2 பேரும் தான் ஏதோ அங்க போறதுங்க இங்க போறதுங்கன்னு ஏதோ ஒரு ரெண்டத்தையும் கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்குதுங்க. சரி, சூர்யாக்காச்சும் ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க இப்படி அசங்காம இருந்தா என்னங்க அர்த்தம்? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? முதல்ல என்னடான்னா, கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆகலான்னு புலம்பிட்டு இருந்த. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏங்க, சும்மா இந்த மாதிரி ஏடா கூடமா பேசிட்டு இருக்காதீங்க. என் கிருஷ்ணனுக்கு நான் எப்படிலாம் பொண்ணு பார்த்தேன் தெரியுமா? ஆனா அவன் ஏதோ ரோட்ல போற ஒருத்தைய கூப்பிட்டு வந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அதை பார்க்கறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. இதை நீங்க வேற ஏங்க கடுப்ப கிளப்பிட்டு இருக்கீங்க? இந்த பாரு மீனாட்சி, பொண்ணு உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான், குடும்பம் நடத்துறான். இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அது எப்படிங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மூத்த மருமகா எனக்கு பிடிக்க வேண்டாமா? யாருக்கும் பிடிக்க வேண்டாம் மீனாட்சி.
கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதும். சரி, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஏங்க, அவனுங்க 2 பேர் கல்யாணம் தான் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. சூர்யாக்காச்சும் நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம். சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏங்க, பொண்ணெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்ப எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து சொல்ற. ஆமாங்க. சரி, பொண்ணு யாரு? பொண்ணு வேற யாரும் இல்ல, என் அண்ணன் பொண்ணு அமிர்தா. மீனாட்சி, நீ என்ன பைத்தியமா? ஏற்கனவே பிரீத்திக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன. இப்ப என்ன புதுசா அமிர்தாக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற? என்ன புத்தி ஏதாச்சும் மொழிஞ்சு போச்சா என்ன? ஏங்க, சின்னங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. சரி, சூர்யாக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றியே, சூர்யா கிட்ட பேசுனியா? சூர்யா சம்மதம் சொல்லிட்டானா? ஏங்க, அவன் என்னங்க சம்மதம் சொல்றது? நான் பாக்குற பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணணும். சும்மா மண்ணு மாதிரி பேசிட்டு இருக்காத மீனாட்சி. முதல்ல சூர்யா கிட்ட கேளு. அவனுக்கு விருப்பமா இருந்தா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஆனா அவன் விருப்பத்தை மீறி எதுவும் பண்ணிர வேலை வச்சுக்காத. அவன் என்னங்க சொல்றது? நான் பாத்துட்டேன், அவன் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். மீனாட்சி, உனக்கு கிறுக்கது புடிச்சு போச்சா என்ன? இப்ப கொஞ்ச நாளாவே கிறுக்கு புடிச்ச நாளேரியா என்ன? ஏங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. யாரு? நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கறா? கல்யாணம் பண்ணிக்க போறது சூர்யா. அவனோட சம்மதம் தான் முக்கியம். சும்மா உன் இஷ்டத்துக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன அர்த்தம்? இதே மாதிரிதான் நீ கிருஷ்ணனையும் பண்ண. கடைசியில நீ அசிங்கப்பட்டு நின்னதுதான் மிச்சம். அதே மாதிரி தேவையில்லாம தலை குனிஞ்சு நின்றாத. ஆமாங்க, ஆமா. கிருஷ்ணனுக்கு பிரீத்தியா கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அதனாலதான் அமிர்தாவையாச்சும் சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் தான் என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்தேன். என்னது, உன் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்தியா? யார கேட்டு வாக்கு கொடுத்த மீனாட்சி? சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயா உன் இஷ்டத்துக்கு வாக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்? எல்லாம் என் புள்ள மேல இருக்க நம்பிக்கை தான். நான் சொன்னா அவன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவான். ஆமா, இப்படிதான் கிருஷ்ணனையும் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தல. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க நீ. ஏங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொல்றேன். சூர்யாக்கும் அமிர்தாக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். சரியா? நீங்க எதுவும் தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. சூர்யாவை எப்படி பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே வராது மீனாட்சி. இல்ல பட்டுதான் திருந்துவேன். கல்யாணம்ங்கிறது உனக்கு நான் அவ்வளவு ஈஸியா போயிருச்சா மீனாட்சி? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்க. கல்யாணம் யாரு பண்ண போறாங்களோ அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். அவங்க விருப்பத்தை கொஞ்சம் கூட கேட்காம நீயா முடிவு பண்ணா என்ன அர்த்தம்? ஏங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என் பசங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் பண்ணுவேன். கிழிச்ச என் வாயில நல்லா வந்துடும். நானும் உன்னை திட்டக்கூடாதுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். உன் பையனுக்கு இந்த கல்யாணத்துல முதல்ல விருப்பமா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்றது ஆரம்பி. சும்மா அதை விட்டுட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. அவன் என்னங்க விருப்பம் சொல்றது? நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீலாம் பட்டு தான் திருந்துவேன். சும்மா போங்க, எனக்கு எல்லாம் தெரியும். என் பசங்களுக்கு எப்ப என்னென்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சி, நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ தெரியல. நீங்க எப்பதான் திருந்த போறீங்களோ எனக்கும் தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டணும்னு எனக்கு தெரியும், நான் நடத்திக்கிறேன். கடவுளே, இது எங்கதான் போய் முடிய போதும். இவெல்லாம் திருந்தவே மாட்டா போல. எவ்வளவு நாள் தான் சொல்றது? திட்டியும் பார்த்தாச்சு, பொறுமையா சொல்லியும் பார்த்தாச்சு. ஆனா இவ புத்திக்கு உரைக்கவே மாட்டேங்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தீபாவளியெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் நேற்று வீடியோ போட முடியல. வீட்டுக்கு ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க, ஸோ என்னால் வீடியோ போட முடியல. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு பிருந்தாக்கு பர்த்டே, ஸோ நீங்கள் எல்லாருமே மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே பிருந்தா சிஸ்டர். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பிருந்தா சிஸ்டர், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு லைஃப் லாங்காக வேணும். இப்பவும் போல் எப்போவுமே நம்ம பேசிட்டு சிரிச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோட ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் உங்கள் விஷயத்தை சொல்லிடுங்க. குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸ் சேனலோட அட்மின் பிருந்தா சிஸ்டருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள், ஸோ நீங்கள் எல்லாருமே மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் விஷ் பண்ண மறந்துடாதீங்க. யாராச்சும் விஷ் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் கோச்சிப்பேன். ஸோ எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் என்னோட பிருந்தா சிஸ்டர் வந்து எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.